நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களே நிற்கும் போது இதுதான் கவனிக்கும். ஸ்டார் கேண்டிடேட். ஆமாம், ஸ்டார் கேண்டிடேட் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது இப்போ யார் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ வந்து திமுக வந்து போட்டியிடல, காங்கிரஸ் போட்டியிடுது, கூட்டணி கட்சி. இந்த சைடில் வந்தீங்கன்னாக்கா அதிமுக போட்டியில் அமமுக கொடுக்குறாங்க. சீமான் வந்து இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த 3 கேண்டிடேட்டில் வந்து ஸ்டார் வேட்பாளர் அவருடைய முழுக்க அவருடைய மாவட்டம் என்பதால் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இன்னும் நாட்கள் நெருங்க அது காரைக்குடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடமையாகவே செய்வாங்க. சீமானுடைய வெற்றியை வந்து சீமானுக்காக வாக்களிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையாக வந்து செய்வாங்க, கட்டாயம் செய்வாங்க. இன்னும் நான் தேர்தல் நேரத்தில் நெருக்கத்தில் இன்னும் கூட ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு நான் வந்து அங்கே வந்து பயணம் செய்யும்போது நான் உங்களை வர வைக்கிறேன். தாராளமாக நீங்கள் வாங்க. அங்கே வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளராக போவோம். நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்தோம் ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அவங்க தொகுதி மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம். அவங்க பேசுகிறத அப்படியே நம்ம இங்கே பதிவு பண்ணுவோம். சீமான் வெற்றி உறுதி. நான் அதை பெருமையோடு நான் தான் முதல் முறை நான் வந்து பகிரங்கப்படுத்தினேன். நான் மீண்டும் கூட சொல்கிறேன், சீமான் வெற்றி உறுதி. களப்பணிகளுக்கு பிறகு இன்னும் தெரியும். இன்னொரு 10-15 நாட்களில் இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நேரடி களத்துக்கே நம்ம போவோம். சீமான் வெற்றி உறுதி. இன்னைக்கு தனித்து சீமான் ஒரே ஒரு சீட்டில் வின் பண்ணாலும் கூட, ஒரே ஒரு சீட்டு காரைக்குடியில் வின்னோடனே 234 வந்து சமம். அப்போ தெரியும் சட்டமன்றத்தில் நீங்கள் வேல்முருகனே உங்களால் சமாளிக்க முடியல இல்லையா? சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாருன்னா அப்போ தெரியும். இங்கே வேல்முருகன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரிலாம் பேச முடியுமா சீமான்கிட்ட? அன்னைக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியோட வலிமை என்ன, சீமானுடைய வலிமை என்னன்றது அன்னைக்கு தெரியும். அவர் என்ன சீமானுடைய மதிநுட்பமான அரசியல். நீங்கள் வந்து இந்த இடத்துல பெரியாரை எதிர்த்து பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து நீங்கள் என்ன பார்வையில் பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் அரசியல் ரீதியாக நான் பார்க்குறேன். அரசியல் ரீதியான்னு கேட்டால் இந்த தேர்தல் அரசியல் ரீதியாக நான் பார்க்குறேன். அது முழுக்க அது சாதகம். அதுவும் குறிப்பாக வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு நான் வந்து திராவிட கோட்டையை இது பண்ண சொன்னார்ல, அதில் சொல்லக்கூடிய அந்த வெறுப்பு அரசியலை நான் பார்க்கவே இல்லை. அதில் மதிநுட்ப அரசியல் இருக்குது. இன்றைக்கி பிராமணர்களுடைய வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு தான் இருக்குது. அது இந்த இடத்துல வந்து என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணையம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் செக்கோரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சீமான் அவர்கள் காரைக்குடியில் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து இப்போது களத்தில் நாம் தமிழர் வேலையை பார்க்க தொடங்கியிருக்க வேலையில் இன்னொரு பூஸ்ட்டாக அமைஞ்சிருக்கிறது. அதிமுக அங்கே போட்டியிடலை, பாஜகவும் போட்டியிடலை, அதுக்கு பதில் அமமுக தான் போட்டியிடுறாங்கன்ற ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவில் காங்கிரஸ் தான் கிட்டத்தட்ட அங்கே போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ களம் வந்து இன்னமும் சாதகமாக நாம் தமிழருக்கு ஆகியிருக்கு. சீமான் அவர்கள் வெற்றி பெற பெரிய வாய்ப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதனால தான் நான் தான் முதல்ல சொன்னேன். என்னென்னா இந்த தேர்தலில் 5 முனை போட்டின்னு 4 முனை போட்டின்னு நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ அதை தாண்டி 5 முனை போட்டின்னு ஆகிட்டுருக்கு. ராமதாஸ் அப்போ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 வாக்குகள் வந்து 21 வந்து காங்கிரஸ் பெற்றதெல்லாம் இந்த மாங்குடின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் பெற்றாலும் அமமுக 40,000 வாக்குகள் பெற்றிருக்கு. சரிங்களா? இதுதான் ஹையஸ்ட்னு பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணி அணியில் இருந்தால் கூட ஒரு 60,000 வாக்குகள் அவங்களுக்கு இருந்தால் கூட சொல்கிறேன், அந்த 60,000 வாக்குகள் வந்து செதறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அது திமுக 75,000 வாக்குகள் பெறட்டும் அல்லது அதே 75,000 வாக்குகள் பெற்றாலும் சரி, இல்லை 60,000 வாக்குகள் வந்து அமமுக பெற்றாலும் கூட அந்த வாக்குகளை செதற வைக்கிறதுக்கு இங்கே டிவிகேன்னு ஒரு கட்சி வருது. இந்த இன்னொரு அணியான சசிகலா அவர்களும் வந்து போட்டியிட போகிறாங்க. அது இன்னும் உறுதியாகலை. அந்த வந்து அவங்களுடைய தொகுதி வந்து வேட்பாளர் உறுதியாகலை. எப்படியும் போட்டியிட தான் போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா இப்படி வாக்குகள் சிதறும் போது இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களே நிற்கும் போது இதுதான் கவனிக்கும். ஸ்டார் கேண்டிடேட். ஆமாம், ஸ்டார் கேண்டிடேட் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது இப்போ யார் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ வந்து திமுக வந்து போட்டியிடல, காங்கிரஸ் போட்டியிடுது, கூட்டணி கட்சி. அங்கே ஏற்கனவே ஒரு விரிசல் இருக்குதா? போன தடவை 2021 இருந்த அந்த கெமிஸ்ட்ரி இப்போ கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுது. ஏன்னா கெமிஸ்ட்ரி சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. சொல்லுவாங்க தெரியுமா, கெமிஸ்ட்ரின்னு. காங்கிரஸில் கெமிஸ்ட்ரி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்று. இந்த சைடில் வந்தீங்கன்னாக்கா அதிமுக போட்டியில் அமமுக கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து டிவிக்கில் அந்த ரீல்ஸ் பைத்தியம் புரியும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த பல் டாக்டர். ஆமாம், அவன் வந்து களத்தில் இருந்து வேலை செஞ்சால் கூட அவன் ஒருபோதும் சீமானுக்கு விழக்கூடிய வாக்குகளை அவன் தொட முடியாது. அப்போது திமுக வாக்குகளையும் அமமுக வாக்குகளையும் தான் அவன் வந்து பிரிப்பான். அதுக்கான வாக்கு இருக்குது. சீமான் வந்து இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த 3 கேண்டிடேட்டில் வந்து ஸ்டார் வேட்பாளர் அவருடைய முழுக்க அவருடைய மாவட்டம் என்பதால் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது.
இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க அது காரைக்குடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடமையாகவே செய்வாங்க. சீமானுடைய வெற்றியை வந்து சீமானுக்காக வாக்களிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையாக வந்து செய்வாங்க, கட்டாயம் செய்வாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளை நீங்கள் ஒப்பீடு அளவில் பார்க்கும்போது அங்கே சீமான் தான் வலிமையான வேட்பாளராக என் பார்வைக்கு தெரிகிறார். ஏதோ நான் சார்பு நிலையில் பேசுகிறேன்னு கிடையாது. நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் யோசித்து பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் கண்டிப்பாக, ஏன்னா பிரச்சாரங்களே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸுக்கும் அந்த கிரவுண்ட் லெவலில், நான் சொல்ல கிராஸ் ரூட் லெவலில் அங்கே ஒரு இணக்கமான உறவு இல்லை திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே. இது பலவீனம். ரெண்டாவது, ஏற்கனவே ஒரு சிட்டிங் வேட்பாளர், நல்லா புரிஞ்சுங்க தம்பி, ஏற்கனவே ஒரு சிட்டிங் வேட்பாளராக இருக்கும்போது வேட்பாளர்னா அது காங்கிரஸ் வேற ஏதாவது நபரை கூட கொடுக்கட்டும், மாங்குடி கொடுக்காம அவர் எந்த குடி கொடுத்தாலும் சரி, அங்கே தமிழ் குடிக்கு தான் ஓட்டு, சரிங்களா? இப்போ மாங்குடி இருக்கின்ற ஏற்கனவே அங்கே நின்ன காங்கிரஸ் வந்து பார்த்தா மீண்டும் கொடுத்தாலும் அங்கே வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு பிரகாசம், அதாவது வாக்குகள் பெறக்கூடிய அளவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்காது. ஒன்று. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமமுக வந்து அதிமுக நீங்கள் இணைஞ்சால் கூட அந்த ஏற்கனவே வாங்கின அந்த 40,000 வாக்குகள் ஒன்றா தக்க வச்சுக்கலாமே தவிர அதிமுக ஒருபோதும் இணக்கமான முறையில் வந்து என்ன கடந்த காலத்தில் இவங்க நடந்துக்கிட்டாது பேச்சுவார்த்தை இதெல்லாம் நிறைய இருக்குது, சரிங்களா? கோடின தூக்கில் தொங்குன்னு சொன்னவர் யார்? டிடிவி. இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்போது இந்த இடத்த இந்த பையன் வந்து இந்த பல் டாக்டர் இருக்கிறான்ல, இந்த ரீல்ஸ் பைத்தியம், அவனா வந்து ஓட்டுகளை ஒன்றா பிரிப்பானே தவிர சீமானுக்கு இணையான வந்து அங்கே வேட்பாளரே இல்லை. அப்போ இந்த இடத்துல மக்கள் வந்து கட்டாயம் வந்து சீமானை ஆதரிப்பாங்க. சீமான் போன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் காரைக்குடி தொகுதி வந்து ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாறும்ன்றது களத்தில் அங்கே இருக்கிற பல பேர் பேசுகிறத நீங்கள் ஒன்றா கூட நான் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். இதுதான் உண்மையான விஷயம். இன்னும் நான் தேர்தல் நேரத்தில் நெருக்கத்தில் இன்னும் கூட ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு நான் வந்து அங்கே வந்து பயணம் செய்யும்போது நான் உங்களை வர வைக்கிறேன். தாராளமாக நீங்கள் வாங்க. அங்கே வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளராக போவோம். நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தோன்னா வந்து அங்கே தொகுதி மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம். அவங்க பேசுகிறத அப்படியே நம்ம இங்கே பதிவு பண்ணுவோம். சீமான் வெற்றி உறுதி. நான் அதை பெருமையோடு நான் தான் முதல் முறை நான் வந்து பகிரங்கப்படுத்தினேன். நான் மீண்டும் கூட சொல்கிறேன், நான் சீமான் வெற்றி உறுதி. களப்பணிகளுக்கு பிறகு இன்னும் தெரியும், இன்னொரு 10-15 நாட்களில் இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நேரடி களத்துக்கே நம்ம போவோம். சீமான் வெற்றி உறுதி. குறிப்பாக சார், இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. மறுபுறம் அதிமுக கூட்டணியில் அந்த என்டிஏ அலையன்ஸ் அமைஞ்சதுலேருந்து அண்ணாமலை கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறது வந்து தெளிவாக தெரியுது. நேற்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு வழங்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மூலமாக பரவுச்சு. ட்விட்டரில் பார்க்கும்போது அண்ணாமலையோ தீவிர ஆதரவாளர்கள், அண்ணாமலை நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க ஒரு 3-4 பேர் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாங்க. பிராமணர்களும் 2024 என்டிஏக்கு வாக்களித்தவர்களும் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம என்டிஏ கொடுக்குற பதிலடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்டிஏக்கு ஆப்போசிட்டாக நாம் தமிழ் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஏன்னா இப்போ முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த இடத்துல கடந்த காலத்தில் இதே நபர் வந்து 2024 கட்சியே இருக்காதுன்னு பேசுகிற நபர் தான் அண்ணாமலை. மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் மறக்கலை, அதெல்லாம் அப்படியே பதிவாயிடுச்சு. நம்ம ஏன்னா நமக்கு வந்து இந்த நெகட்டிவான சில பேசக்கூடிய நபர்கள் பேசுனாங்கன்னு வச்சுக்கலாம், அது பதிவாயிடும். 24 கட்சியே இருக்காதுன்னு பேசுகிறவர் சொன்ன நபர் அவர் அந்த கட்சியிலே இல்லை, இருக்கிறாரு ஆனால் இல்லை, பவர். ஆமாம், பவர் இல்லாமல் இருக்கிறாரு, பீஸ் போன பல்ப் மாதிரி இருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் வந்து இது போன்ற நபர்கள், அதுவும் இவங்கெல்லாம் வந்து நான் சொல்கிற இந்த விஜய், இந்த அண்ணாமலை, இவனுங்கெல்லாம் வந்து சனியன்கள் மாதிரி. இது தமிழ்நாட்டை பிடிச்ச பீடைகள் சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இவங்களை பார்க்குறோம். அது விஜயா இருந்தாலும் சரி, இவங்களாம் தற்குறிகள். இவங்க ஒரு விதமான தற்குறின்னு சொன்னால் அவன் ஒரு விதமான தற்குறி. 20,000 புக்கு படித்தோன்னு சொன்னவன் தானே அவன், இவங்க சொல்கிறது. அதனால் இவன் ஒரு டைப்னா அவன் ஒரு டைப், அவ்வளோதான். ஸோ இவனுங்களாம் தற்குறிகள். இவங்களாலலாம் ஒன்றும் வந்து இவங்களால் நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டை கூட ஜெயிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் சீமானுடைய மதிநுட்பமான அரசியல், நீங்கள் வந்து இந்த இடத்துல பெரியாரை எதிர்த்து பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து நீங்கள் என்ன பார்வையில் பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் அரசியல் ரீதியாக நான் பார்க்குறேன். அரசியல் ரீதியான்னு கேட்டால் இந்த தேர்தல் அரசியல் ரீதியாக நான் பார்க்குறேன். அது முழுக்க அது சாதகம். அதுவும் குறிப்பாக வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு நான் வந்து திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொன்னார்ல, அதில் சொல்லக்கூடிய அந்த வெறுப்பு அரசியலை நான் பார்க்கவே இல்லை. அதில் மதிநுட்ப அரசியல் இருக்குது. இன்றைக்கி பிராமணர்களுடைய வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு தான் இருக்குது. அதை கடந்து பார்த்திங்கன்னா அனைத்து சமூகத்தினுடைய வாக்குகளும் சீமானுக்கு தான் இருக்குது. இந்த அண்ணாமலை இவனுங்களெல்லாம் ஒன்றும் வந்து கிடையாது. அவன் பிரச்சனையாக அவனுக்கு சரியாக இருக்கும். அவனுக்கே தொகுதி கொடுக்காம ஓட விட்டுக்கிறானுங்க. இதுதான் உண்மை. அது காரணம் என்ன சார்? ஒரு அரசியலில் வந்து ஒரு நேர்மைன்னு ஒன்று இருக்குது. ஒரு தேசிய கட்சியெல்லாம் அது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஒரு தேசிய கட்சியில் நீங்கள் பயணிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு தனியாக ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நானும் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்புனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு தேசிய ஆர்எஸ்எஸ் அதில் ரொம்ப சார், ஏன் விஜய் வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸை வந்து போய் வந்து ஒரு மாநில தலைவர் பதவி கேட்கும்போது இல்லை நீங்கள் வேணால் தனியாக ஒரு கட்சி தொடங்கன்னு சொல்லிட்டு இதே ராகுல் காந்தி அனுப்பிவிட்டான். ஏன்
இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும். கடந்த காலத்தில் அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது. அந்த கட்சிக்கு யாரெல்லாம் தலைமையாக்குறோன்னா நாளைக்கு ஒரு காலத்தில் அவனை கேட்டால் தனியாக கோல் வச்சுவாருங்க, தலைமையை மதிக்க மாட்டாங்க. தமிழ் மாநில இதுக்கு ஒரே தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துங்க. மூப்பனார் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே இல்லை, செல்வாக்கு உயர்ந்துடுச்சு. அங்கே ஒய்எஸ்ஆர் எடுத்துங்க. ஒய்எஸ்ஆர் இறந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லையே, அவன் மகன் தானே இருக்கிறான். ஒய்எஸ்ஆர்னு ஒரு காங்கிரஸ் கட்சியை உருவாயிடுச்சுல. ஊருக்கு தெருக்கு வந்து பார்த்தா பொம்மை மாதிரி வச்சிருக்கிறான் ஒய்எஸ்ஆருடைய சிலையை. மம்தா வந்தாங்க, இங்கே இருக்கிற மாதிரி வெங்கல சிலை மாதிரி இல்லை, அங்கெல்லாம் வெள்ளை கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுங்கன்னா ஒரு பொம்மையை செஞ்சு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ காங்கிரஸ் அங்கே 2 தொகுதி 3 தொகுதி தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அப்படி ஆயிடுச்சு இல்லையா? அந்த அளவுக்கு வந்து இன்னொன்றும் சொல்கிறேன் நான், சிரஞ்சீவி போன்ற நபர்கள்லாம் கட்சியை இணைச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெருசாக போனியாகும் காங்கிரஸ். அப்போது கடந்த காலத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது. அப்போது இதே தான் அந்த படம் தான் இன்றைக்கி பிஜேபிக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 3-4 வருஷத்தில் அதுக்குள்ளே கூட்டத்தை சேர்த்து தனி கட்சி தொடங்குற அளவுக்கு போயிட்டேன். இன்னொரு பக்கம் இந்த திமுகலையும் அதிமுகலையும் வந்து மாறி மாறி முன்னாள் அமைச்சர்களை மிரட்டி ஆட்டையை போட்டு ஒரு தொகையை ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற அளவுக்கு. அப்போ என்ன நேர்மை இருக்குது? அரசியல் ரீதியாகவும் நீ நேர்மையாக இல்லை, கட்சிக்கு விசுவாசமாகவும் நீ இல்லை, மக்கள்கிட்டையும் நீ நேர்மையான அரசியல் சொல்ல முடியாது. அப்போ நீ என்ன பிடுங்கிறதுக்கு நீ வரப்போகிற சொல்லு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நீ வந்து ஒப்பீட்டளவில் நீங்கள் வந்து இந்த இடத்துல சீமானுக்கு ஒரு நிகராக வந்து நீங்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஒரே க்ளீன் லீடர் யாருன்னு கேட்டால் அது வந்து சீமான் தான். நான் வந்து ஏதோ பார்வையாக ஒரு சார்பு நிலை பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்துங்க, எந்த தலைவர் வேணாலும் சொல்லுங்கள், சீமானுக்கு நிகரான நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இவரை விட சீமானோட இவர் பெட்டர் சொல்லுங்கள். பிறந்த வாக்களிக்கிற இந்த காசுக்கு வாக்களிக்கிற கூட்டத்தை வச்சு சொல்லிடாதீங்க. சீமானுக்கு நிகரான யாராவது ஒரு நேர்மையான தலைவர் க்ளீனான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கட்சிக்கு நிதிக்கு வேணா கூட பார்த்தீங்கன்னா அறிக்கை நேரில் வந்து பேசுகிறாருல, தேர்தல் நிதி கொடுங்கன்னு கேட்குறாருல, அதுக்காக துணிச்சல் இருக்குல்ல, நேர்மையாக கேட்குறாருல, அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் சார். கட்சிக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கறது கூட, ஒரு வீடியோவில் வந்து கேட்கறது கூட மறைமுகமாக வாங்கிக்க முடியாதா? மறைமுகமாக பார்த்தீங்கன்னா அவன் எவன் மண்ணு திருடுறான், எவன் கல் திருடுறான், எவன் கிரானைட் உடைக்கிறான், அவங்ககிட்ட போய் வந்து ஆட்டையை போட முடியாதா? அப்போ ஏன் மக்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து நிதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பிச்சை எடுக்கிறாருன்னா மக்கள்கிட்ட தானே பிச்சை எடுக்கிறாங்க, மக்கள்கிட்ட தானே பிச்சை எடுக்கிறாங்க சொல்லு பார்க்கலாம். கான்ட்ராக்டர்காரங்கிட்டையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழிலதிபர்கிட்டையோ பிச்சை எடுக்கலையே சொல்லுங்கள். அதனால் வந்து எந்த வகையிலையும் சீமானோட எந்த தலைவரும் ஒப்பிட முடியாது. அது விஜயாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், அது வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அது வந்து மு.க. ஸ்டாலின் இருக்கட்டும், யாருமே சீமானுக்கு இணையாக வந்து எந்த தலைவரும் நீங்கள் ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டெப்பும் வந்து அவர் தாண்டி தான் நிற்கிறாரு. இந்த தேர்தல் வெற்றிகளை வச்சு நீங்கள் சொல்லாதீங்க அவர் கவுன்சிலர் தொகுதியில் நிற்கலை. ஒரு கட்டத்தில் திருமாவளவன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒரு கனியானி என்னத்தை பிடுங்க போகிறேன்னு கேட்டாரா? கேட்டார். இப்போ இன்னைக்கு அதுக்கு பதில் கிடைக்குதா? இன்னைக்கு பதில் கிடைக்குதா? இல்லை சார். பாந்தியில் தான் இப்போ 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி என்ன சார்? இப்போ அண்ணனுடைய வார்த்தையை நம்ம போட முடியுமா? போட முடியாது. அன்றைக்கி அவர் வார்த்தை உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுகிறார். என்னத்தை பிடுங்க போகிறேன்னு கேட்டார். தனித்து நின்று என்னத்தை பிடுங்க போகிறேன்னு. அங்கீகாரம் பிடுங்கினாங்கல்ல, அங்கீகாரம் வாங்கினதே பிடுங்கினது தானே. இப்போ அதானே நீங்கள் அங்கீகாரம் வாங்கி கூட நீங்கள் வந்து 2 சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குற இடத்துல தானே இருக்கிறீங்க. இன்றைக்கி தனித்து சீமான் ஒரே ஒரு சீட்டில் வின் பண்ணால் கூட, ஒரே ஒரு சீட்டு காரைக்குடியில் வின்னோன்னே 234க்கு வந்து சமம். அப்போ தெரியும் சட்டமன்றத்தில் நீங்கள் வேல்முருகனே உங்களால் சமாளிக்க முடியல இல்லையா? சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு நுழைஞ்சாருன்னா அப்போ தெரியும். நீங்கள் வேல்முருகன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரிலாம் பேச முடியுமா சீமான்கிட்ட? அன்னைக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியோட வலிமை என்ன, சீமானுடைய வலிமை என்னன்றது அன்றைக்கி தெரியும். அவர் என்னத்தை பொடுங்கினாருன்றது அன்றைக்கி தெரியும். சரியா? அதனால் யாரும் வந்து வார்த்தைகளை விடக்கூடாது. இங்கே ரத்தமும் வேர்வையும் சிந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 8.5% வாங்கி அங்கீகாரம் பெற்றது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர், எத்தனை பேருடைய உழைப்பு வேர்வை இருக்குது இல்லையா? சீமானுடைய உழைப்பு ரத்தம் சிந்த கிட்ட ரத்தம் தான் வேர்வை. அதனால் போகிற போக்கில் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. காலம் பதில் சொல்லும். மிக குறைந்த நாட்கள் தான் இருக்குது, 25 நாட்கள் தான் இருக்குது. களத்தில் வந்து பார்ப்போம், வந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போது அடுத்தடுத்த நிலைகள் எப்படி மாறுது, இன்னும் எவ்வளோ வந்து அரசியல் சதுரங்க ஆட்டம் இருக்குதுன்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். குறிப்பாக அந்த 24 என்டிஏ தரப்பு தனியாக நின்று எடுத்த வாக்குகள் திமுக அதிமுக வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த வாக்குகளில் ஒரு பகுதி தான். இப்போது சீமானோ எடப்பாடி அப்போ சொன்ன ஒரு விஷயம், பாஜக காங்கிரஸ் கூட எப்போவுமே கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அடுத்த தேர்தலே இப்போது பாஜக கூட கூட்டணி வச்சிட்டார். ஸோ வெளியே வந்து அந்த வாக்குகள் திருப்பி அந்த என்டிஏ கூட்டணிக்கு போகுமான்ற ஒரு சிக்கல் இருக்குது. இவர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிராமணர்களை கையில் எடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அந்த வாக்கில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்ம நான் சொல்லுறேன் 18% சராசரியாக அதாவது இந்த என்டிஏ பெற்ற வாக்குகள் யாருடைய வாக்குன்னு பார்க்கணும்.
பாமக பெரும்பாலும் வந்து மற்ற கட்சிகள், அது தேமுதிக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், இப்படி வந்து பல வகையில் வந்து செதர்ன வாக்குகள் தான். இன்றைக்கி வந்து ஏன் ஒரு சீட்டு ஏன் சார் குறைக்கணும்? செல்வாக்கு குறையுதுன்னு பொருளா? கம்யூனிஸ்ட்டில் ஏன் வந்து ஒரு சீட்டை குறைக்கிறாங்க? அப்போ செல்வாக்கு குறையுதுன்னு தானே பொருள் எடுக்கணும். அது மாதிரி பரவலாக அனைத்து கட்சிகள்கிட்ட இருந்தும் பிரிந்த வாக்குகள் வந்து உதிரி கட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து தான் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வந்து அந்த 17% கணக்காட்டினாங்க. அப்படி நான் சொல்லுது. இப்போ அந்த 17% அப்படியே வந்து அதிமுக போகுமானா சொல்ல முடியாது. அதிமுகவில் வாங்கின ஏற்கனவே வாங்கின அந்த 20% இருக்கு பார்த்தீங்களா, 21% இருக்குல்ல, அதுவே வந்து எவ்வளோ கரைன்னு ரெக்கவர் ஆகும் தெரியாது. அதுவும் கரைன்னு சொல்ல முடியாது. அப்போ விஜய் வந்து வாக்குகள் பிரிக்கிறார், யாருடைய வாக்குகள் இல்லை, முழுக்க டிஎம்கே வாக்குகள் தான் பிரிப்பாக சொல்ல முடியாது. அவன் யாருடைய வாக்குகள் பிரிக்கிறானே தெரியல. முதல்ல அவன் எதுக்காக அரசியல் வந்தானே முதல்ல தெரியல. அவனுக்கே இப்போ ஒரே குழப்பமாக இருக்குது. இது நம்ம எதுக்கு போட்டிட்டோமா வேணாமா, ஏன் வந்த எப்படி இந்த அதெல்லாம் தான் நான் அந்த சந்திரமுகி படத்தில் வர அந்த பாம்பை ஒப்பிடுறேன். அந்த படத்தில் பெரிய பாம்பை காட்டுவான் சார், எதுக்கு காட்டுறானே தெரியாது சார் கடைசி வரைக்கும். இது சந்திரமுகி கூட ஒரு கதை இருக்கும் சார், அந்த பாம்புக்கு ஒரு கதை இருக்காது சார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு மறுபடியும் அது உள்ள எங்கேயோ போகிற மாதிரி காட்டுவான். அந்த பாம்புக்கு என்னதான் பொருள், எதுக்கு தான் அந்த பாம்பு வந்து தெரியாது. அப்படி தான் இவன் இருக்கிறான் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரைக்கும். எதுக்கு இவன் வந்தான் அவனுக்கே தெரியல இப்போ. அப்போ யாருடைய வாக்குகள் பிரிப்பான் தெரியுமா? தெரியாது. அதனால் வந்து இப்போ இந்த குழப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஒருவேளை விஜயே வரலன்னு சொன்னால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் நாம் தமிழருக்கு. ஏன்னா 20% வரைக்கும் கூட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சலிச்சு போயிருக்கு மக்கள். இப்போ இந்த 2 கட்சிகளை மாறி மாறி வாக்களிச்சு அப்போது இந்த இடத்துல இன்னும் சொல்ல போனால் அந்த ஆளுமைகள்லாம் மறந்து போய், கலைஞர் மற்றும் ஜெயலலிதா அந்த ஆளுமைகள் மறந்து போய் இப்போ இந்த விஜய் வந்தது தான் ஒரே ஒரு இடையூறு தவிர மற்றபடி வந்து கேட்டிங்கன்னா நாம் தமிழ் ஏற்கனவே பெற்ற வாக்குகளுக்கான 15 வாக்குகள் வாக்குகள் பெறுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த என்டிஏ வந்து பெற்ற அந்த 18 வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதிமுக போயிடும்னு வந்து ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க. அப்படி தான் இந்த கணக்கு தான் போட்டுக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு 18, அது ஒரு 20 ஆயிடுச்சு, ஆட்சியை பிடிச்சோன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி எடப்பாடி மைண்ட் செட் அப்படி ஓடிட்டு இருக்குது. ஆனால் இங்கே கலவரம் வந்து இந்த கலவரம் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வந்து ஒரு கலவரமாக தான் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் தெரியும். அப்போ இதில் வந்து ஒவ்வொரு பிரச்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா முனைப்போடு நடக்கும் நாம் தமிழில். இந்த 18% அப்படியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மைனாரிட்டி வாக்குகளும் வந்து விஜய் பெற்றுடுவார்கள் அப்படி ஒரு சீரம் ஓட்டுறான். என்னன்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி பிஜேபி அங்கே இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டுக்கெல்லாம் வந்து டிஎம்கே தானே போயிருந்து, இந்த முறை விஜய் வாங்கிப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் வந்து கணிசமான வாக்குகள் வந்து அதிமுகலேருந்து வரக்கூடிய அந்த வாக்குகள் திமுக சைட்லேருந்து ஒன்றா சொல்லலாம் வந்து குறைவான வாக்குகள் பெறுவாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து திமுககாரர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்டுகள் பெரும்பாலும் இருக்கிறதுனால அந்த வாக்குகள் வேணால் வந்து வரத்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த என்டிஏல ஏற்கனவே வாங்கின அந்த 18% சரி அதிமுகவில் சரிகிற வாக்குகள் சீமானுக்கு நாம் தமிழ் கட்சி கொண்டு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். வட தமிழகத்தில் இந்த தேர்தலில் வன்னியர் பறையர் போலரைசேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தலே அது வந்தது, அதை மீறி தான் நாம் தமிழர் களத்தில் நின்னாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதிமுகவே அப்போது நிற்காமல் வெளியேறிட்டாங்க. இப்போது 2026 தேர்தல்னு வரும்போது அதிமுக ஒரு பக்கம் வன்னியர் வாக்குகளை தன் பக்கம் இருக்குது, மறுபக்கம் திமுக வந்து பறைய சமூக வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான வேலையை பார்க்குறாங்க. சீமானாலும் இரு தரப்பையுமே வந்து சுமூகமாக போகிறார், பல இஷ்யூக்களை பேசுகிறாரு. இந்த போலரைசேஷனில் விஜய் தாக்கு பிடிப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஏன் கேட்குறேன்னா இல்லை வட சென்னையில் மட்டுமே 13 தொகுதி ஜெயிப்பான்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. அதனால் நீங்கள் ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய அந்த பொய் கணக்கு அந்த வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடுக்குற கொஞ்சமாச்சும் நம்புங்க சார் பேசுறது. அதை தான் சார் நீங்கள் வேற, நானும் ஏற்கனவே ஆட்சி அமைச்சிட்டோம், எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாரு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் 234 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறோம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான நம்பிக்கை சார். ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க, தனியே உலகத்தில் சஞ்சரிக்கிறானுங்க. மூட நம்பிக்கையை விட மோசமாக. ஆமாம், தனியாக ஆட்சி அமைச்சு இந்நேரம் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் களத்தில் இருக்கிற வந்து என்ன சொன்ன ஒரு இயற்கையான அந்த தேர்தல் களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இவங்க செயற்கையான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களே தனியாக ஆட்சி அமைச்சு இவன் வந்து நிதி அமைச்சராகிட்டான், அவன் வந்து புஷியானது, இவன் முதலமைச்சர் ஆகிட்டான், இவன் நிதி அமைச்சர் ஆகிட்டான், இவன் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர், இப்படி அவங்க இந்நேரம் அமைச்சர் பதவி கூட போஸ்டிங் கூட போட்டானுங்க. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு களம் அவ்வளோ எளிது கிடையாது சார். நாட்கள் நெருங்க சாதி குறித்த பார்வை வரும் வாக்காளர்களுக்கு. இவன் நம்ம ஊர்க்காரனா மாவட்டத்துக்காரனான்ற பார்வை வரும். நீங்கள் 4 கேண்டிடேட்டுமே ஒரே சாதிக்காரன் மாவட்டத்துக்காரனை ஊர்க்காரன் சாதிக்காரனை போட்டால் கூட இவன் இந்த ஊர்க்காரனான்னு பார்ப்பான். ஓபிஎஸ்க்கு பண்ணாங்களே. ஆமாம், அப்படிதான். இது வந்து தேர்தல் காலம் வந்து சாதாரணம் கிடையாது. அதனால் வந்து இந்த இடத்துல நான் மீண்டும் நான் ஒரு வந்து பதிவு பண்ணுறேன்.
விஜய் வந்து ஒரு குழப்பறதுக்கு தான் வந்து விஜயோட அரசியல் பயன்படுமே தவிர ரொம்ப நான் நுணுக்கம் எது விஜய்க்கு எதிராக பேசணும்னு நோக்கல. ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தை வந்து ஒரு குழப்பி வச்சிருக்கிறோம். முன்னாடி தெளிவாக தெரியும் நமக்கு இது திமுகவோ அதிமுக ஆட்சியா, மூன்றாவது இடம் யாருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த இடத்துல ஏன் இப்போ வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது? ஏன் இப்போ நம்ம காணொலியெலாம் மக்கள் பார்க்கும்போது இவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னு சொல்லி உன்னிப்பாக எதுக்காக பார்க்குறேன்னா, நம்ம வந்து தினம் அரசியல் வந்து கூர்ந்து கவனிக்கலாம். அத்தகைய அசைவுகளையும் நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய கணிப்பு என்னவாக இருக்குன்னு பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஒரு பொய்யான தகவலை பேச முடியாது, சரிங்களா? உண்மைக்கு புறமான தகவலை எனக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் நான் பேச முடியாது. எனக்கு வந்து நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பிடிச்சி முதலமைச்சர் ஏதாவது சீமான்னு சொன்னேன்னா அது நான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கலாம் ஏமாத்துறதுக்கு சமம். ஆனால் உறுதியாக நான் சொல்ல கேட்டால் வந்து சீமான் வெற்றி பெறுவார் சொல்லுன்னா இதுதான் உண்மை. இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும். காரணம்னா அங்கே களத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். இதே சீமான் நிற்காமல் காரைக்குடியில் வேற ஒருத்தர் நாம் தமிழ் கட்சியில் நின்னாங்கன்னா வெற்றியாக சொல்ல முடியாது. ஆனால் சீமான் நிற்கும் போது அங்கே வந்து மெகா ஸ்டார் வேட்பாளர், பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் வேட்பாளர், அப்போ வெற்றி உறுதினு பேசுவோம். அதனால நான் சொல்கிறேன்னா இந்த களம் குழப்பமாக இருக்கிறதுனால இங்கே வந்து 2வது இடம் யாருக்கு 3வது இடம் யாருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாரும் தனியாக நிற்கலை. ஃபஸ்ட்டு புரியணும். டிஎம்கே அணியில் நிற்குது, ஏடிஎம்கே அணியில் நிற்குது. இங்கே தனித்து நிற்கிற கட்சியை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது வந்துட்டீங்க 3வது வந்துட்டீங்க, நீ எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்க. அப்போது நாம் தமிழ் எத்தனாவதுன்னு பார்த்துடலாம். அப்போது இது உண்மை நிலவரம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அப்போது இங்கே இந்த கடும் போட்டி யார் யாருக்குன்னு கேட்டால் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. இந்த களம் வந்து நாளுக்கு நாள் மாறும்போது சூழ்நிலை எப்படின்னு சொல்ல முடியாது. கடைசி ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான அரசியல் நடக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலம் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ இதே விஜய் களத்தில் இல்லைன்னா சொல்லிடலாம் இதுதான் போட்டின்னு சொல்லிட்டு. அப்போது பரவலாக பேசக்கூடிய கருத்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைய தினம் வரைக்கும் எப்படி இருந்து களம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அலைன்ஸில். காரணம் பிஜேபி கூட இருந்து மைனஸ்ன்றது நம்ம அந்த பார்வையை நம்ம மாற்ற முடியாது. ஆனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சீட்டு எண்ணிக்கை வந்து வழங்கப்பட்ட பிறகு இங்கே ஏற்படக்கூடிய குழப்பங்கள், டிஎம்கே சைடில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஒரு கட்சிக்குமே ஒர்க் அவுட் ஆகாத சூழ்நிலை இன்றைக்கி ஏடிஎம்கே அணி வந்து வலிமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த நிலையை சொல்ல முடியாது. அடுத்த 10 நாளில் மாறலாம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்க போகிறாங்க? 15% தாண்டுவாங்கன்றது என்னுடைய குறைஞ்சபட்ச கணிப்பு. அதாண்டி மிகையாக சொல்கிறதுல பொருள் கிடையாது. 15% வாங்கினா 31 நாம் தமிழ் ஆட்சி. இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒரே ஒரு நாள் வெற்றி பெற்றால் அவர் தான் எதிர்கட்சி தலைவர். நீங்கள் எடப்பாடி இருக்கட்டும், அது முக ஸ்டாலின் யார் வேணால் இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி இருக்கட்டும். ஆனால் சீமான் ஒருவர் தான் உண்மையான எதிர்கட்சி தலைவராக இருப்பார். சொந்த மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டிக்க துப்பு இல்லை உனக்கு. நீ அன்னைக்கு புகார் கொடுத்துருந்தா உன் விர்ச்சுவல் வரையே இல்லைடா, எவனோ ஒருத்தன் கூட கொடுக்குதா வச்சுக்கோ. என்னடா செய்யணும்? நீ என்னடா பண்ணும்? புகார் கொடுத்துடல 1000 இருக்கட்டும். விவாகரத்து சார், விவாகரத்து நடந்த பிறகு தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு புகார் கொடுக்கணுமா இல்லையா? அது எங்களுக்குள்ள நடக்குது. மனைவிக்கு கணவனுக்கு மனைவிக்கு நடக்கிறது. நீ என்ன செய்யணும்? ஒரு புகார் போய் லான்ச் பண்ணணும்ல. அது சரி அப்படியே கூட இருக்கட்டும். டிவிக்குன்ற பேரில் அது போடுறான். யாரா இது கண்டுபிடிச்சி ஒரு அறிக்கை விடணுமா இல்லையா? அறிக்கை விடணுமா இல்லையா? இது எங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, தேவையில்லாமல் நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? நீ என்ன பேசுன? மகளிர் கூட்டத்தில் ஒர்த்து இல்லைன்னு பேசுகிற நீ தாவேக்கா மகளிர் அணியில் இருக்கிற ஒரு சில நபர்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு வேற என்ன பொருள் சொல்ல முடியும் அப்படின்றது அது மென்மையான கண்டனம். அப்போ நீ இந்த இடத்துல நீ வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மென்மையாக மேம்போக்காக சொல்கிறாரு. இது வந்து சம்பந்தானுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மனமான ஒரு தலைவனாக இருந்தால் கூட ஒரு மனமான ஆண் வந்து இப்படி வந்து என் கணவரை கூட பிடிக்காது, எனக்கு வந்து விஜய் மாமாவை தான் பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரே கூப்பிட்டு போய் விடுவார், நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்பேன், 16 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், அவங்க அப்பாவுக்கே தெரியும், எங்கள் அப்பாவுக்கே தெரியும். அப்போது ரொம்ப மென்மையாக சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு ஏற்ற மாதிரி மென்டாலிட்டி உள்ள பெண்கள் இருக்கிறாங்க, நீ ரசிக்கிறேங்கிறாரு. கரெக்டு தானே? இந்த மாதிரி பெண்கள் பேசும்போது நீ என்ன செய்யணும்? தடுக்கணும், கண்டிக்கணும், அறிக்கை விடணும், கண்ணியமாக பேசுக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டமாக ஒரு அறிக்கை விடணும். யாரும் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும். எதுவும் பண்ணாமல் நீ என்ன செய்கிற? ரசிக்கிற. இதானே உண்மை? யாரா இது நம்ம மேலே இப்படி கேட்ப போகுது? என்ன எதிராச்சலம் உங்ககிட்ட இந்த மாமா மேலே இந்த ரொம்ப வடிவேல் கேட்பார் பாருங்க. எதிராச்சலம் வந்து ஹெவியாக உனக்கு இந்த மாமா கிட்ட பிடிச்சது கேட்பியாடா? விஜய் தான் நான் கேட்குறேன். ஏண்டா டிவியில் போட்டு ரசிக்கிறேன். எதிராச்சலம் ஃபோன் போட்டு கேட்பேன்,
எதாச்சும் அந்த மாமா கிட்ட உனக்கு ஹெவியாக பிடிச்சது? அசிங்கமா இல்லை சார்? ஒரு தலைவன் ஒரு நீங்கள் வந்து ஒரு நடிகனாக கூட இருக்கட்டும். சார் பல்லறிக்கை தெரிவாங்க சார். நன்றி சார்.